ஃப்ரெண்ட்ஸ், ஓடி வாங்க மண்டே ப்ரெஷர் எல்லாம் மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் ரிலாக்ஸாக இருக்கலாமா? உங்கள் பேச்சுக்காகவே தான் நான் வீடியோ பார்க்குறேன், ரிவ்யூஸ் பார்க்குறேனோ இல்லையோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த சேவையை நான் என்றைக்குமே நிறைவேற்றுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு 3 days 3 topics. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு இந்த டிப்புக்கு நல்லா புஸ்டியாக இருக்கிற கார்ட்போர்ட் அட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான பொருட்கள் ஒரு சிசர், ஒரு கட்டர், ஒரு மார்க்கர், ஒரு ஸ்கேல், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் ஸ்கேலு, மார்க்கர் இதெல்லாம் வச்சு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட்டாக வந்து போட்டிருக்கேன். சுதந்திரமாக எந்த அளவுகளும் எல்லைகளும் இல்லாமல் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருந்த எண்ணெய் இந்த மாதிரி மார்க் பண்ணி போடுற அளவுக்கு ஆளாயிட்டேன். ஓகே, மார்க் பண்ணி போட்டாலும் அதுவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. அதனால் நீங்களும் அதே ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் இந்த இடத்துல சொல்ல நினைக்கிறேன். இந்த கார்ட்போர்டை நீங்கள் சிசரை வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கையை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் 2 நாள் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த டிப்புக்கு நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளோட வேலையை சரன்னு ஈஸியாக முடிச்சிடும். இப்போ 8 பீஸ் அழகாக கட் பண்ணி வச்சுட்டேன்னா இப்போயும் நமக்கு மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஸ்கேல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து நான் 3 டிவைட் பண்ண போகிறேன். 8 1 8, 8 2 16. டேபிள்ஸே மறந்து போச்சு. ஃபஸ்ட்டு 8 ஓகே, அப்புறம் வந்து 8 8 வச்சுட்டு ஃபஸ்ட்டு 8 16, அதுக்கப்புறம் மறந்து போச்சு. அப்புறம் வந்து ஞாபகப்படுத்தி 24 ஒரு மார்க்கிங்கை போட்டுட்டு அப்புறம் மேலே லென்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்கு இல்லையா, அந்த 5 வந்து நீளமாக வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் வந்து போட்டுக்கோங்க. உங்கள் மூளைக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறேன். 7 9 சார் என்ன அப்படின்னு நான் கேட்ட உடனே டக்குன்னு யார் ஆன்சர் சொன்னீங்களோ அவங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் போடுங்க. இல்லை கொஞ்சம் யோசிச்சு ஃபஸ்ட்டுலேருந்து சொல்லி தான் சொன்னேன் அப்படின்னாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே கண்டினியூ இந்த டிப்பை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோடு போட்டோம் இல்லையா, அந்த கோடு போட்டதை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ண போகிறோம். கோடு அதுக்கு சரக்குன்னு வந்து கட் பண்ணிடுங்க. அடுத்த கோடு போட்ட மாதிரியும் இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மெல்லிஸாக பார்த்து கட் பண்ணி மேலே தூக்கிட்டு இருக்க குடுமையை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது அடுத்தது நம்ம 8 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த 8 பீஸ்லேயும் ஈடிச்சாங்காப்பி மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல் மார்க்கிங்கும் இதே மாதிரியே போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரியே வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ அழகாக தண்டவாளம் மாதிரி வரிசையாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் நமக்கு வந்துட்டு ஃபிக்ஸிங் மட்டும்தான் வேலை. ப்ளம்பர் வேலையிலேருந்து ஆர்கிடெக்ட் வேலையிலேருந்து எல்லா வேலையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். பார்க்குறதுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 8 துண்டை வெட்டி மார்க்கை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது ஒரு பொட்டுக்கல்ல சைஸில் இருந்துச்சுன்னா போதும். இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். அப்படி வந்து ஃபிக்ஸிங் எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. குதிரை விலை விற்கும் எப்போதும் நான் சொல்கிற மாதிரி தான். ஆனால் நம்ம வீட்டிலேயே தூக்கி போடுற ஒரு அட்டையை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அப்புறம் வந்து ஓரத்துலேயும் இதே மாதிரியே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக பல் அப்படின்னு இழிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி நாங்கள் அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி ஏதோ வச்சாச்சு. இப்போது இந்த ட்ராவோட நிலமையை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோரமாக இருக்குது. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதை விட அகோரமாக இருக்குது. இப்போது இது அப்படி நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே கிடக்கிறது எல்லாத்தையும் அழகாக அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சதில் வச்சிடலாம். இதில் வந்து நீங்கள் ஒன்று தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் தாராள பிரபு, அதனால் ஒரு இதில் 1 தான் வச்சுருக்கேன். நீங்கள் 2 3 கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க குக்கர் கேஸ்கெட் ஐடியா சொல்லுங்கள் அப்படின்ட்டு. முகமது இஸ்மாலி அப்படின்ற சிஸ்டர் எங்கள் கமெண்ட்டை படிக்கவே மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் இல்லை சிஸ்டர், எல்லா கமெண்ட்டையும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ சுட டிப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரிசி சாக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், 25 கிலோ. அந்த சிஸ்டர் கேட்டதுக்காக நானும் குக்கர் கேஸ்கெட்டை ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன். இல்லை, யூஸ் பண்ணுற குக்கர் கேஸ்கெட் எடுத்து உங்களுக்காக ஒரு டிப்பு ஷேர் பண்ணுறேன். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் இதை எடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ அந்த குக்கர் கேஸ்கெட்டை அந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, சாக்கோட வாயில் சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊசி நூலை அந்த ட்வைன் நூலை வச்சு கோத்துக்கோங்க. அடியில் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி அழகாக அப்படி தலைமையில் ஒரு சுற்று அப்படின்னு தலையை சுற்றி தூக்கி போடுற மாதிரி அதை சுற்றி வாங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். கேஸ்கெட் ரொம்ப சின்னது, அந்த சாக்கோட வாய் ரொம்ப அகலம். தப்பு செஞ்சாலும் தெரியாத மாதிரி செய்யணும். இப்படி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிச்சி எக்ஸஸாக நீங்கள் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். எப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்பே அப்படி இழுத்து பிடிச்சி ரெடி பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்றது இந்த டிப்லேருந்து தான் நமக்கு தெரியும். ஆரம்பித்த இடத்துலையே மறுபடியும் வந்து இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. முடிச்சிட்டதுக்கு அப்புறமா எப்போது எப்படி முடிச்சு போடுவீங்களோ அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இது ஒரு பெரிய டிப்ஸ்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் டைட்டாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும். சாக்கு தான், ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ்டு சாக்கு. எப்படி இந்த கார்லாம் டாப் மாடல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சாக்குலேயே கொஞ்சம் டாப் மாடலான சாக்கு இது. இப்போ வந்து வாய் வந்து நல்லா அகலமாக இருக்கும். இப்போ இதில் உங்கள் குழந்தைங்க கிட்ட இந்தா நீயாச்சும்
ஒரு பொம்மையாச்சு, இது விளையாடி முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டுடுற அப்படின்னு ஒரு சாக்கை தூக்கி கொடுத்துருங்க. அப்புறம் அழுக்கு துணியாக வாஷிங் மிஷின் கிட்ட ஒரு சாக்கை இந்த மாதிரி ஆணியில் பைண்டர் கிளிப்பை வச்சு மாட்டி விட்டுருங்க. எந்த துணியாக இருந்தாலும் இதில் வந்து போடுறீங்க இல்லை அப்படின்னு ஒரு முறைங்க. அவ்வளோதான், உங்கள் வீட்டில் எல்லா பொருளும் நீட்டாக அந்தந்த இடத்துல ஆர்கனைஸ் ஆகிடும். கண்டிப்பாக அந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பழைய வாட்டர் கேனு, பழைய பாத்திரம் எதாக இருந்தாலும் தூக்கி அப்படி மேலே போட்டுடலாம். டிப் நம்பர் 3 என்னன்ற பார்க்கலாம். மீண்டும் அப்படின்ற மாதிரி இந்த வளையல் மறுபடியும் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா 24 பேங்கிள்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். அது தீர்ற வரைக்கும் எனக்கும் வேறு வழி இல்லை, பார்க்குற உங்களுக்கும் வேறு வழி இல்லை. அதனால் தயவு செய்து இந்த டிப்பையும் பார்த்துருங்க. இது ரொம்ப க்யூட்டான ஒரு டிப்பு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு எண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக தலை மாதிரி நம்ம வந்து வளைச்சிக்க போகிறோம். இது மாதிரி கட்டிங் பிளேடை வச்சு இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. அப்புறம் அந்த உடம்பு பகுதி நம்ம செய்ய போகிறோம். அந்த உடம்புக்கு பகுதிக்கு கொஞ்சம் குண்டாக அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீட்டி விட்டுருங்க. இதை நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும். நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அதனால் நீங்கள் அமைதியாக பார்த்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி வளைக்கிறப்பே நமக்கு தெரியும் அது கண்டிப்பாக பட்டர்ஃப்ளையாக தான் இருக்கும்னு. பட்டர்ஃப்ளைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெக்க வேணுமோ அந்த அளவுக்கு வளைச்சிக்கோங்க. அப்புறம் அடியில் இருக்க ரெக்க கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட சிம்பிள் அண்ட் க்யூட்டான புக் மார்க் வந்து ரெடி ஆகிடும். நிறைய பேருக்கு கதை புக் படிக்கிற பழக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து புக்கு படிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களாம் வந்து அழகாக அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை புக் மார்க் செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி எந்த பேஜை வந்து முடிக்கிறீங்களோ அந்த பேஜில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து படிக்கலாம். ஏன்னா நமக்கு இருக்க அவசர உலகத்தில் ஒரு பேஜ் படிப்போம், அப்படி ஒரு பேஜ் படிப்போம், இதை இங்கே போட்டியா அப்படின்னு நமக்கு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த புக் மார்க்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வாங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 4. இந்த டிப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு டிப் நம்பர் 5க்கு போயிடுங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்பாக தான் இருக்கும். லெகின்ஸ் வந்து அப்படி கலராக வாங்குவோம். ஆனால் ஒரு வாரம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த எலாஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போயிடும். நம்மளும் அதை வந்து தூக்கி போட்டுருவோம். இனிமேல் அது மாதிரி தூக்கி போடாதீங்க. நான் அதுக்கு சிம்பிளான ஒரு டிப் தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த லெகின்ஸ் எடுத்துக்கோங்க. லெகின்ஸ் எடுத்துகிட்டு அந்த கட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கட்டுக்கு இந்த சைடில் ஒரு ஓட்டையும் அதே மாதிரி கட்டுக்கு அந்த சைடில் ஒரு ஓட்டையும் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பாவாடை நாடா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இதிலே கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளவுஸ்லலாம் ஒரு இது கொடுப்பாங்கல்ல, ப்ளவுஸ் பின்னாடி பேக் நாட் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி டிசைனர் ரோப் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நார்மல் போதும்பா அப்படின்றதுனால நார்மலாக அந்த பாவாடை நாடா கோக்கிறத எடுத்துகிட்டு ஊக்க வச்சு ஃபுல்லாக வந்து சுற்றி எடுத்துக்க போகிறோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் விட்டோமா இப்போ இந்த பக்கம் வர வரைக்கும் வச்சுட்டு எக்ஸஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த லாஸ்ட்டில் நாட் போடுறது ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஆனால் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ஊக்க கழட்டி முடிச்சிடலாம். இந்த பக்கம் ஒரு நாட்டு, இந்த பக்கம் ஒரு நாட்டு, அவ்வளோதான். இதை நீங்கள் ஒரு ட்ராக் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா தூக்கி போடாதீங்க. எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்பு தான். இப்போ ஒரு ஆணியும் இருக்குது, ஹேங்கர் இருக்குது, அதை நிறைய வந்து மாட்டணும். ஆனால் வந்து இன்னொன்று மாட்டணும் அப்படின்னா அது கீழே விழுந்துடும். அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோலாம் மாட்டணுமோ அந்த பை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தலைக்கு போடுவோம் இல்லையா ரப்பர் பேண்டு, அந்த ரப்பர் பேண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த ஹேங்கரில் மாட்டிடுங்க. மாட்டிட்டு இப்போ எல்லாத்தோட காதுலேயும் அந்த இதை வந்து மாட்டி விட்டுட்டு அப்படியே வந்து திருப்பி ரப்பர் பேண்ட் அது மேலே மாட்டிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வேணாலும் தாங்கும், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறடா அப்படின்ற மாதிரி தாங்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி டிப் வேணும்னு சொல்லுங்கள். உங்கள் நேம் சொல்லி மென்ஷன் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.